நான் செய்த செயலை வைத்து பார்த்தால் கர்த்தர் கைவிட்டிருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் பரிதாபங்கள் பொங்குது. அப்படி பொங்குறதுனால கையை விடலான்னு, அவர் நீதியின்படி கையை விட்டுருக்கணும். கையை விடலாம் அப்படின்னா பிளான் பண்ணி கையை எடுக்கலாம் பார்க்கிறார், கை விட மாட்டேங்கிறார். எத்தனை இடத்துல என்ன அவர் கை விட்டுருக்கணும் தெரியுமா? எனக்கு தெரியும், இந்த இடத்துல அவர் என் கையை விட்டுருக்கணும், ஆனா விடல. ஏன்னா அவருடைய பரிதாபங்கள். சிம்பதி, என்ன சிம்பதி தெரியுமா? நான் இவன் கைவிட்டா இவனுக்கு, எனக்கு அவரை தவிர யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியுதோ இல்லையோ அவருக்கு தெரியும். அந்த காணாமல் போன ஆட்டை அந்த மேய்ப்பன் தேடி போக காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆடு ஏதோ நினைச்சு போயிட்டு, ஆனா அது ஏன் கீழே இல்லைன்னா அது சீக்கிரம் செத்துருமே. சரி, அது போய் வாழ்ந்துட்டுன்னா ஓகே, வாழ தெரியாது. சரி, நான் கையை எடுத்துறேன்பா, உன் இஷ்டப்படி வாழ. இல்ல, வாழ்ந்துட மாட்டோம் நம்ம. அதான் அவருடைய சிம்பதி. அதனாலதான் எங்கெங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் அணைக்கட்டி முள்ளுகளை வைத்து மதிலை எழுப்பி நம்மை திரும்ப இங்க கொண்டு வந்து வைத்திருக்கிறது நம்ம மேல அவருக்கு உண்டான சிம்பதி. ஆனா என்னன்னா, பிதா கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யணுமோ அதை செய்தார் இயேசு. அவர் கைவிடப்பட்டார். நம்ம செய்த செயல் எல்லாமே கைவிடுவதற்கான செயல். ஆனா நம்மளை கைவிடல. இந்த அன்பை எனக்கு சொல்ல தெரியல. நீ ஏன் ஆண்டவரை இவ்வளவு இருக பிடிச்சிருக்கிற? ஆண்டவர் சர்வ வல்லவர், அவர் மட்டும்தான் சர்வ வல்லவர். ஆனா இந்த நாள் என்ன கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை தான், ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சார் கேட்டா, செய்யறதெல்லாம் விடுங்க, எனக்காக அனுதாபப்பட்டா, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு என் கூட இருந்தா, என் கை கொடுக்க, எனக்கு கை கொடுக்க ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி, எனக்கு இது போதும்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி